அன்பார்ந்த தோழர்களே, தலைவர் கலைஞரின் வருகைக்கு முன்பு வரை இங்கே இந்த மொழி தொன்மை பேசப்பட்டது, பழமை பேசப்பட்டது. ஆனால் கலைஞரின் வருகைக்கு பிறகுதான் தொன்மை, முன்மை, நுண்மை, திண்மை, எண்மை, ஒன்மை, இனிமை, தனிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, செம்மை, மும்மை, இயன்மை, வியன்மை என வரும் 16 செவ்வியல் தன்மைகளை கொண்ட ஒரே மொழி உலகத்திலேயே தமிழ் மொழி மட்டும்தான். அந்த தமிழ் மொழிக்கு செம்மொழி என்ற அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். எனவேதான் அவருடைய பிறந்த நாளை நாம் செம்மொழி தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் வழியிலே வந்த நம்முடைய தளபதி அவர்கள் இந்த மொழி செம்மொழி மட்டுமல்ல, உலகத்தினுடைய எல்லா மொழிகளுக்கும் தமிழ் மொழிதான் தாய் என்பதை உணர்ந்து இந்த 4 ஆண்டுகளிலே தமிழ் இந்தோ ஐரோப்பிய வேற்றொல் அகராதி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை 8 கோடி ரூபாய் செலவிலே உருவாக்கி இன்றைக்கு 12 தொகுதிகளாக தமிழ்தான் இந்தியாவுக்கு மட்டுமல்ல இந்தோ ஐரோப்பிய மொழிகளுக்கும் தாயாக தமிழ்தான் இருக்கிறது என்பதை அந்த தலைவரின் வழியிலே வந்து இன்றைக்கு நம்முடைய